என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்றது எல்லாருக்கும் மனசு வராது. இந்த மனசு வந்ததுக்கு அமைப்பு சார்பாக மாநகராட்சி சார்பாகவும் நல்ல நன்றி வச்சுக்கிறேன். நம்ம மாநகராட்சியோட துப்புரவு பணியாளர்கள் பத்தி இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய ஒரு கண்டிப்பா பண்ணணும். நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். தினைக்கும் வந்து குப்பை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கறாங்க. குப்பை எடுக்கலன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. குப்பையை வந்து நாங்க கொடுக்கறது வந்து இவங்க வந்து டிஃபரா எடுத்து போறாங்க. அது மாதிரிலாம் நிறைய தொடர்ச்சியா அவங்க மேல ஒரு சில பழிகள் வந்து திணிச்சிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த திணிக்கிறதையும் தாண்டி அவங்க ட்ரீட் பண்ற மற்ற ஜனங்கள் அவங்க ட்ரீட் பண்ற விதத்தையும் தாண்டி ஒரு சகிப்புத்தன்மைன்னு இருக்கு பாருங்க. இந்த வேலைக்கு வந்திருக்காங்கனாலே முதல்ல சகிப்புத்தன்மை வேணும். அதுக்கும் மேல இந்த மாதிரியான வார்த்தைகளையும் கேட்டுக்கிட்டு அவமானத்தையும் கேட்டுக்கிட்டு இன்னைக்கு அவங்க சகிச்சு வேலை செய்யறாங்கன்னா நாங்க வந்து அவங்க ஒரு கடவுள் கிடைக்கிறதா தான் பார்ப்போம். அவங்க மனசுலதான் கடவுள் இருக்காங்கன்னு நாங்க பார்ப்போம். மெயினா நம்ம வந்து குப்பையை கொடுக்கணும். நம்ம வீடுகள்ல வந்து குப்பையை கொடுக்கணும். அவங்க வாங்குறது பேசிக்கா கேட்கறது ரெண்டே விஷயம் தான். 3 ரகமா பிரிச்சு கொடுங்க. குப்பையை அவங்க கையில இந்த 2 விஷயம் தான் நாங்க கேட்கறோம். ஆனா பல இடங்கள்ல குப்பையை மொத்தமா தான் டப் பண்ணுவாங்க. ஒரே டப்பால வச்சுதான் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவங்க வாங்கும்போது இல்ல வாங்குறதுக்கு அவங்க வந்து கேட்கும் போது ஏமா பிரிச்சு கொடுக்கலாம் அவங்க கேட்பாங்க. கேட்கும்போது அதுதான் உங்களுக்கு சம்பந்தம் தராங்க, வாங்கிட்டு போடும். இல்ல அதை தாண்டி வாங்க சொன்னாங்க. இல்ல மக்கள் நாங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வச்சு நாளைக்கு பிரிச்சு கொடுங்க, நாளைக்கு வந்து எடுத்துக்கிறோம்னு சொன்னா உங்களுக்கு திமுறா பேசுறியா நீ? உடனே ஃபோன் பண்றது, அதிகாரி ஃபோன் பண்றது, வாய்ஸ் ஆஃப் காமரன் ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்ல கம்ப்ளைண்ட் போடுறது, என்ன நாட்டு வழி பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுவோம். ஆனா நம்ம தப்ப நம்ம முதல்ல நம்ம எப்படி பிரிச்சு கொடுக்கணும்ன்றத அனிமேட்டர்ஸ் இருக்காங்க, சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க, சானிட்டரி இன்ஸ்பெக்டர், ஆபீசர், எத்தனையோ அமைப்புகள்ல எல்லா ஓரியன்டேஷனும் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. எங்க வார்டுல தான் பாத்தீங்கன்னா அஞ்சலிக்கெல்லாம் நல்லா தெரியும். நம்மளால வேலை தெரியும். எங்க வார்டுல வந்து பிரிச்சு கொடுக்குற குப்பையை நாங்க கேட்காம மக்களே பிரிச்சு கொடுக்குறாங்கன்னா ஒரு வாரத்துக்கு 10 வீடு ஐடென்டிஃபை பண்ணி அந்த 10 வீட்டுக்காரங்களை கௌரவம் வீட்டுக்குள்ள போயில்ல ரோடுக்கு வரவசை கௌரவம். அப்பதான் அவங்கள பார்த்து இன்னும் 10 பேர் என்ன பண்றாங்க, எதுக்காக அவங்களுக்கு ஒரு சால்வ மரியாதை பண்றாங்க, இல்ல ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது கேட்பாங்க. ஏன்னா நம்ம வீட்டு லேடிஸ் எல்லாம் பண்றாங்க, உங்க வீட்டுக்கு மட்டும் ஏதோ வந்து அவங்க ஆர்டர் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு. உடனே அவங்க வீட்டு பார்த்து வீட்டுக்காரங்க அவங்க ஏன் வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து 10ன்றது 100 பரவும். இதை ஒரு ஒரு நல்ல தாற்பயமா நினைச்சு நாங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இதனால அவங்களுக்கு பல வேலைகள் குறையுது. ஆனா குறைக்கிறதுக்கு இத மாதிரி எல்லாரும் செய்யணும். இந்த அவேர்னஸ் முதல்ல கொண்டு வரணும் தான் நாங்க வந்து அவங்க சார்பா நானே சொல்றேன். இதுதான் இன்னைக்கு பேசிக் அவேர்னஸ். இன்னைக்கு வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முக்கியமான விழிப்புணர்ச்சி இதுதான். அதே மாதிரி வீட்டுல குப்பை எடுக்க வராங்க, எல்லாருக்கும் ஒரு அலாட்மெண்ட் ஏரியா இருக்கு. அந்த அலாட்மெண்ட் ஏரியா இன்னைக்கு ஒரு வண்டிக்கு எடுத்தீங்கன்னா அந்த தெருக்கு வந்து 30 தெரு அவங்க அலாட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. 30 தெருக்கும் ஒரே நாள் அவங்களால போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இல்ல அவங்க வண்டி பற்றாக்குறை, ஆள் பற்றாக்குறை, நேரம் பற்றாக்குறை, நிறைய கட்டங்கள் இருக்கு. பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? பிரிச்சு கொடுக்காதனால என்ன ஆகுது, அவங்க வந்து பிரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஒரு தெருவை 10 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய நேரத்துல அதே தெருக்கு 1 மணி நேரம் அவங்க செலவு பண்றாங்க. காலையில 5 மணிக்கெல்லாம் வேலைக்கு 5:30 மணிக்கெல்லாம் வேலைக்கு பொருள் மார்க்கெட்டிங் வந்துடுறாங்க. 6 மணிக்கு வேலைக்கு வந்துடுறாங்க. அப்ப 5:30 மணிக்கு வந்து வராங்கன்னா நம்ம இயற்கை உபாதை எல்லாம் இருக்கு. காலையில அவங்க 8 மணிக்கு எழுந்திரிக்கணும், எப்ப தயாராகணும், எப்ப அவங்க வேலைக்கு வரணும் கொஞ்சம் யோசிப்பாங்க. அவ்வளோத்தையும் தாண்டி எப்படி பார்த்தாலும் என் கணிப்பு கரெக்டா அதான் 3 மணிக்கு எழுந்திருக்கும். யாரும் கிட்ட இருந்து வரவங்க கிடையாது, கிட்ட இருந்து வராங்க. அவ்வளவு தூரத்துல இருந்து வரவங்க அவங்களோட குழந்தைங்களுக்கு தேவையான பணிமுறைகள்லாம் செஞ்சுட்டு எல்லாம் சாப்பாடு செய்யறது முடிச்சு அதுக்கப்புறம் இங்க வரும்போது வேலையை முடிச்சுட்டு அவங்க திருப்பி அவங்க வேலைக்கு வீட்டுக்கு போகும்போது 4 மணி ஆயிடுச்சு. 4 மணிக்கு போயிட்டு அப்பாடான அவங்க வீட்டுல உட்காரும் போது அடுப்பத்துல பிரச்சனை, அவங்களுக்கு இடம் பண்றாங்க, இடத்துல இருந்து வேலை சில பிரச்சனைகள் அவங்க சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போவாங்க. அந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருக்கு. அதெல்லாம் தாண்டியும் அவங்க இந்த சகிப்போட வந்து வேலை செய்யறாங்க சார். அவங்களுக்கு நம்ம பண்ண வேண்டிய அடிப்படையில ஒரு சின்ன உதவி, குப்பையை பிரிச்சு கொடுக்குறதுதான். இவங்க சொல்லும் போது இப்ப 30 பேருக்கு போறாங்க, இவங்க எல்லாரும் பிரிச்சு கொடுக்குறாங்கன்னா தினைக்கும் எல்லா தெருக்கும் அவங்களால போக முடியும். இப்ப கார்பரேஷன்லயும் சரி, கவர்மெண்ட்லயும் சரி, இதுக்குன்னு ஒதுக்கப்படுற நிதி அப்படின்றது கொஞ்சம் குறைபாடாதான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே சப்சிடி பேசிஸ் தான் போறோம். ஒரு சிலர் நம்ம என்னதான் டாக்ஸ் வசூல் பண்ணாலுமே அதுக்கு இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கும் இந்த குப்பையை மறுசுழற்சி பண்றதுக்கும் நமக்கு இன்னும் பத்தல. அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலையில இவங்களுக்கு மேன் பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கும் உண்டு, நெருக்கடி. அந்த நெருக்கடியை தாண்டி இவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் என்னென்ன பண்ண முடியுமோ அக்ரிமெண்ட் போடுறாங்க. இவங்க அவர்லேண்ட் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு, அவங்களால முடிஞ்சதும் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் 4 பேர் வராங்க, 30 தெரு கவர் பண்ணும் போது அவங்களால ஒரு நாள் கவர் பண்ண முடியலன்னா நம்ம பொதுமக்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, என் வீட்டுக்கு நீ குப்பை எடுத்து வரலன்னா நாளைக்கு என் குப்பை ரோட்ல அப்படிதான் இருக்கு. அது ஒரு தவறான பழக்கம் அப்படின்றது இன்னும் நிறைய பேருக்கு புரியவே இல்லை. இது ஃபர்ஸ்ட். 2வது அதை கொடுக்கும்போது அட்லீஸ்ட் பிரிச்சு அவங்க வீட்டு வாசலே நம்ம உருவாக்க பிரிச்சு வச்சா சொல்லவே வராது. இவங்க மொத்தமா போறதுனால தான் நல்லது. இதை புரிஞ்சுக்கிறது இல்லை. இதுக்கு வெளியில உங்க வீட்டு வாசல்ல காம்பவுண்ட் பக்கத்திலேயே உள்ளுக்குள்ள வெயிங்க
மாடு வருது, நாய் வருது, பூனை தள்ளுது, இதெல்லாம் ஒரு காரணமா சொல்றாங்க. காரணங்கள் நம்ம தேட தேட எல்லா காரணமும் சொல்லிட்டே இருக்கலாம். என்னைக்கு வந்து காரணத்தை நம்ம ஒழிச்சிட்டு நம்மளால பண்ண முடியுன்ற எண்ணம் வருதோ அன்னைக்குதான் வந்து நம்ம முதல்ல நம்மளோட டிசிப்ளினை காப்பாற்றினாதான் அவங்களும் நமக்கு வேலை செய்யறதுக்கு 100% அச்சீவ் பண்ண முடியும். இது ஒண்ணு. ரெண்டாவது, தண்ணி, கழிவு நீரை கால்வாயில வருது. அது வந்து இன்னைக்கு ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமாவே மாறிடுச்சு. இன்னைக்கு நம்ம வந்து நீர்நிலைக்காக போராடுறோம். எதுக்காக போராடுறோம்? இதே ஒரு 30 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி நம்ம போராட்டம் இல்லையே. 30 வருஷம் முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? எல்லா நீர்நிலைகளையும் தண்ணி குடிக்கிறதுக்காகவும் மிஞ்சி போனா மாடு மேய்க்கிறதுக்கு கொடுப்போம். அந்த தண்ணியை நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவோம். அப்படி இருந்த தண்ணி இன்னைக்கு கிட்ட போக முடியல, ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சு. காரணம், வீட்டுல நம்ம யூஸ் பண்ற தண்ணியை சுழற்சி முறை பண்ணாம நேரடியா கால்வாயில வர்றதா இன்னைக்கு முதல் கட்டம். இதை நம்ம முதல்ல நமக்குள்ள ஒரு டிசிப்ளினை கொண்டு வரும். கவர்மெண்ட் பண்ணுமானா பண்ணுங்க, எல்லாமே கவர்மெண்ட் பண்ணணும். எல்லாத்தையும் கவர்மெண்ட் கிட்ட திணிக்க முடியாது. கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. இது நிதி கட்டுப்பாடு இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னு நம்ம யோசிக்கலாமே. பப்ளிக் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நம்ம கிட்ட எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட்ல என்ன பண்ணலாம்ன்றது அவங்க கிட்ட சப்சிடியும் தராங்க. எத்தனை பேர் வீட்லயும் இன்னைக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இது கவர்மெண்ட் யூஸ் பண்ணாங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கும் போது அந்த பிட் இருக்கான்னு வந்து பாக்குறாங்க. ஆய்வு பண்ண வரும்போது பிட் இருக்கிறதையும் பாக்குறாங்க. எல்லாரையும் எத்தனை பேர் அதை கிளீன் பண்ணும்? இதை நம்ம சொன்னா என்ன சொல்றாங்க, உடனே அதை கவர்மெண்ட் வந்து அதை கண்காணிக்கும் பண்ணலாம். அது என்னைக்கு வருதோ வரட்டும். ஏன் அதை கண்காணிச்சாதான் நம்ம பண்ணுமா? ஒரு வேலையும் நம்ம வீட்டுல இருக்கவங்க நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கறாங்களா? அப்ப சேர்த்து நம்ம சாப்பிடுறோம்ல. அப்ப நம்ம சாப்பிடுறதுக்கு நம்ம யாரும் சொல்லி கொடுத்து நம்ம சாப்பிடுற, நம்மளுடைய வேலைகளை நம்ம யாரும் சொல்லி கொடுத்து செய்யற. அப்படி இருக்க பட்சத்துல ஏன் வந்து இதெல்லாம் கவர்மெண்ட் சொன்னாதான் செய்யணும் நம்ம நினைக்கிறோம். இதுதான் விழிப்புணர்ச்சியா நம்ம எல்லா இடத்தையும் நம்ம செய்ய வேண்டிய கடமை. இன்னைக்கு நல்லா படிச்சுட்டாங்க, நிறைய வேலை வாய்ப்பு வசதிகள் இருக்காங்க. இன்னைக்கு காசுன்றது ஒரு பெரிய மேட்டரா தெரியல. அன்னைக்கு 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 10 மணி நேரம் வேலை செய்யணும். இன்னைக்கு 10 ரூபான்றது இன்னைக்கு மதிக்காத ஒரு பொருள் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது கையில காசு நடமாட்டம் நிறைய பேருக்கு வந்துருச்சு. இன்னைக்கு காசு நிறைய இருக்கிறதால செலவினங்களும் ஜாஸ்தி பண்றாங்க. நீங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒண்ணு படிச்சேன். 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு நபர் 1 லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க. எதுக்காக? மாசம் சொல்றேன், ஆடம்பர செலவு 1 லட்சம் ரூபாய் பண்றாங்க. ஏன் அவங்க 2 லட்சம் ரூபாய் சம்பாதி இருக்கிறதால 1 லட்சம் ரூபாய் செலவு பண்றாரு. போன வாரம் இதே ஞாயிற்றுக்கிழமை, போன வாரம் சாயந்தரம் ஒரு 6 மணி அளவுல ஒரு மீட்டிங்கு போறேன் சிட்டிக்கு. நான் ஞாயிற்றுக்கிழமை தானே காலியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஈஸியா கிளம்பிட்டேன். சொன்னா நம்ப மாட்டீங்க, 2.25 மணி நேரம் ஆயிடுச்சு தாம்பரத்துல இருந்து மவுண்ட் ரோடு போறது. அத்தனை வாகனங்கள் அன்னைக்கு எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை